உன்னுடைய மகன் ஒரு பெரிய நெடுந்தேரில் ஏறி போனான். அரசர்கள் போகிற தெருவில், அரசகுமாரன் போகிற தெருவில் அங்கு பசுக்கள் வரக்கூடாது. அரசகுமாரன் போகிற தெருவில் ஆடு மாடுகள் வரக்கூடாது. அவன் சொல்லுகிறான், அளவில் தேர் தானே சூழ. உடன் தேர்ப்படை போகிறது, சத்தம் காதிலே கேட்காது அவனுக்கு. அளவில் தேர் தானே சூழ உன் மகன் அரசுலான் தெருவில் போங்கால் இளைய ஆண் கன்று ஒரு பசுங்கன்று இடை புகுந்து இறந்ததாக, இடையில புகுந்து திடீரென்று புகுந்து இறந்ததாக தளரூற்ற இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை. இந்த தாய் அதனால் ஏற்பட்ட வேதனையினால இந்த மணியை அடிக்கிறது. உன் மகன் மீது தவறில்லை என்று சொல்கிறார். மகன் வீதி விடங்கன் கையெல்லாம் மெய்யெல்லாம் நடுங்க நிற்கிறார். இந்த அரசனுக்கு நெடுங்காலம் பிள்ளை இல்லையா? பிள்ளையெல்லா குறை தீர்க்க தவமிருந்து பெற்ற ஒரே மகன் இந்த வீதி விடங்கன். வீதி விடங்கன் என்றும் சிவனுடைய பெயரை தன் மகனுக்கு சுட்டினான். என்னால் அரசனுக்கு களங்கம் நேர்ந்து விட்டதே, அரசுக்கு களங்கம் நேர்ந்து விட்ட கை மெய் நடுங்கி நிற்கிறான் பிள்ளை. பொழுது சொல்லுகிறான், என் மகன் செய்த தவறு, அவன் தண்டிக்கப்பட வேண்டும். உடனே மந்திரி சொல்லுகிறார், 12 வருடம் இந்த பசுவோடு சேர்ந்த அந்த தொழுவத்தில் இவன் படுத்திருக்க வேண்டும். இரவு வேளைகளில் வெயிலில் 12 வருடம் பசுவோடு சேர்ந்து நிற்க வேண்டும். இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் உண்டு. அதுக்கு மன்னன் ஒப்பவில்லை. அந்த தாயின் கண்ணீரை போல நான் கண்ணீர் விட வேண்டும். என் மகன் தேர்காலில் இடப்பட வேண்டும். அந்த பசுங்கன்றின் மார்பு மீது அந்த ரதம் ஏறிச்ச ரதத்தினுடைய சக்கரம் ஏறியது போல் என் மகன் மார்பு மீது தேர் சக்கரம் உருள வேண்டும். இதுவே என் தீர்ப்பு. தேரை செலுத்துக என்றார். அமைச்சர் கலா வல்லவர் கையெல்லாம் நடுங்கினார். அவர் தேரை செலுத்தவில்லை. எந்த இடத்திலே பசுங்கன்று செத்து கிடந்ததோ அங்கே ஓடினார், கீழே விழுந்தார். அப்படியே இருதயம் நின்று இறந்து போனார். அமைச்சர் கலாவல்லவர் மகன் செத்து கிடந்த இடத்தில் அவரும் செத்து போனார். மன்னன் பதறினார். பசு தன் கன்றை இழந்தது, என் அறநிலை அமைச்சரையும் நான் இழந்தேன். கொடுமை 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 என்று நானே தேரை செலுத்துகிறேன் என்று செலுத்தினார். அப்படிப்பட்ட நாடையா ஒரு பிள்ளை, ஆனால் அரசனின் பிள்ளை, ஒரு பசுவினுடைய கண்ணீருக்காக. அதனால் தான் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவிற்கடைமணி உகுநீர் நெஞ்சு சுடத்தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆழியில் மடித்தோர் பெரும்பெயர் புகாரின் பதியே என்று சொன்னாள் கண்ணகி.